அரவிந்த் கெஜ்ரிவாலை எதிர்த்து போர்க்கொடி உயர்த்திய பிரசாந்த் பூஷன் மற்றும் யோகேந்திர யாதவ் ஆகியோர் ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். டெல்லியில் மீண்டும் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியை பிடித்ததை தொடர்ந்து அக்கட்சியில் யார் பெரியவர் என்ற மோதல் ஏற்பட்டது. டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக பிரசாந்த் பூஷன் மற்றும் யோகேந்திர யாதவ் ஆகியோர் போர்க்கொடி உயர்த்தினர். உட்கட்சி பூசலை முடிவுக்கு கொண்டுவர 10 நாட்களாக மாரத்தான் பேச்சுவார்த்தை நடந்தும் பயனில்லை. தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் கட்சியின் செயல்பாடுகளை கொண்டுவர வேண்டும். கட்சியில் நடந்த முறைகேடுகள் தொடர்பாக கட்சியின் லோக்பால் அமைப்பை கொண்டு நேர்மையான விசாரணை நடத்த வேண்டும் என்று பிரசாந்த் பூஷன் ஆதரவாளர்கள் வலியுறுத்தி வந்தனர். இந்நிலையில் சனிக்கிழமையன்று ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய செயற்குழு மற்றும் தேசிய கவுன்சில் கூட்டம் டெல்லியில் நடந்தது. இக்கூட்டத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் கை ஓங்கியது. கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்த பிரசாந்த் பூஷன் மற்றும் யோகேந்திர யாதவ் ஆகியோருக்கு எதிராக கெஜ்ரிவால் ஆதரவாளர்கள் கோஷம் எழுப்பியதால் பதட்டம் ஏற்பட்டது. இரு கோஷ்டியினரும் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டதாகவும் தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய செயற்குழு மற்றும் தேசிய கவுன்சிலில் இருந்து பிரசாந்த் பூஷன் மற்றும் யோகேந்திர யாதவ் ஆகியோரை நீக்க தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. இதை ஆதரித்து 247 பேர் கையெழுத்திட்டதை அடுத்து பிரசாந்த் பூஷன், யோகேந்திர யாதவ் மற்றும் அவர்களது ஆதரவாளர்கள் அஜித் ஜா, பேராசிரியர் ஆனந்த்குமார் ஆகியோரையும் நீக்குவதற்கு கொண்டுவரப்பட்ட தீர்மானம் பெரும் ஆதரவுடன் நிறைவேறியதாக அறிவிக்கப்பட்டது. முன்னதாக கூட்டத்தில் உரையாற்றிய கெஜ்ரிவால் பிரசாந்த் பூஷனின் செயல்பாடுகள் குறித்து கடுமையாக விமர்சித்ததாக கூறப்படுகிறது. தீர்மானம் நிறைவேறியதாக அறிவிக்கப்பட்டவுடன் கூட்டத்திலிருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் புறப்பட்டு சென்றுவிட்டார். முன்னதாக தீர்மானம் நிறைவேற இருந்த நிலையில் ஏற்பட்ட ரகளை தள்ளுமுள்ளுவை அடுத்து பூஷன் மற்றும் யாதவ் வெளியேறினர். அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து பூஷன் மற்றும் யாதவ் ஆகியோர் தங்களது ஆதரவாளர்களுடன் விவாதித்து வருகின்றனர்.